நாள் எங்கே இருந்தார் நடிகர் விஜய்? இப்போ புதுசாக வந்து இப்போ தான் இவர் தமிழ்நாட்டை பற்றி தெரியுதா? கலாச்சார சீரழிவின் கதாநாயகனே விஜய் தான் சார். இப்போ என்ன சார் தமிழ்நாட்டு மேலே அக்கறை பொத்துட்டு ஊற்றுது. எல்லா பள்ளியும் சிகரெட்டு குடிக்க கற்றுக் கொடுத்தவன் நடிகர் விஜய். எல்லா பள்ளியும் தண்ணி அடிக்க கற்றுக் கொடுத்தவன் நடிகர் விஜய். இதெல்லாம் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆள் மனசாட்சி தொட்டு ப்ரூவ் பண்ண சொல்லு. இதே கேள்வி நீங்க என்னை முடிக்க விட்டுட்டு அப்புறம் பேசுங்க. படத்துல வந்து சிகரெட் நான் முதல்ல முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுங்க. உதயநிதி படத்துல வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லையா? இதே கேள்வி நான் அப்படியே உங்கள்கிட்ட கேட்பேன். விஜய் கேட்டீங்கன்னா நான் அப்படியே உதயநிதி தாராளமாக கேளுங்க. நான் பொதுவாகவே ஜென்ரலாகவே சொல்லிடுவேன், ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன். அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் கலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை எல்லாம் அரசியல் துறையாக இருக்கட்டும், அழிவுக்கு அதிகபட்ச காரணம் யார்? சினிமா தான் சார் காரணம். வயலன்ஸுன்னு உன்னை கையில் எடுத்து இப்போ ஒருத்தன் 100 பேரை வெட்டுறது, குத்துறது, கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறது, கழுத்து இருக்கிறது, பிள்ளையை கடத்துறது, பிள்ளையை கற்பழிக்கிறது, இந்த அயோக்கியத்தனத்தை அத்தனையும் கற்றுக் கொடுத்தது இந்த சினிமா உலகம். ஏன் சென்சார் போர்டுன்னு ஒன்று உயிரோட எதுக்கு இருக்குது? மானங்கட்ட போல தூக்கு மாட்டு அவனு தொங்கணும். அவனுவ தான் இங்கே சமுதாயத்தை கெடுத்தது. சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குது?